சாண்ட்ரா நேத்து வீட்டுக்குள்ள சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். நேத்து திவ்யாக்கு பதிலா விக்கல் சுக்ரம் மேனேஜரா மாறினதுக்கு அப்புறமா ஹோட்டல் டாஸ்க் ஸ்மூத்தா தான் போயிருக்கு. இதை பாத்துக்கிற பிக் பாஸ் இப்படியே ஸ்மூத்தா போகுது, இப்ப தும்முனா தான் சரியா வரும்னு சொல்லி சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துப்பாரு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா சாண்ட்ரா கொடுத்தா அதை கரெக்டா பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். அதுக்கு அவங்க தரமான செய்கை அவனு செஞ்சு விட்டாங்க. இந்த ஒரு பிரச்சனையை திவார்ட்ட ஆரம்பிச்சு வந்த கெஸ்ட் வரைக்கும் போய் வந்தவங்கள வேற அழுக விட்டாங்க. அந்த ஹெட் ஷெஃப் மேம் கிச்சன் க்ளோஸ்டா இருக்கு. இது நான் தனிப்பட்ட டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? வரீங்களா கொஞ்சம்? சட்னிக்குள்ள முடி கிடந்தது, அதை தூக்கி வெளியில போட்டுட்டு அந்த சட்னி சாண்ட்ராவை ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டைப்ல சமாதானப்படுத்த பார்த்தாங்க. திவ்யா ஒரு படி மேல போய் எல்லாருக்கும் போது சமாதானப்படுத்திட்டு ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சா அங்க போய் துமுங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இதுல விக்ரம் அழுது பதவியை ராஜினாமா பண்ணி பாவம் மனசை உடஞ்சு போயிட்டாப்ல. இதுல இன்னொரு சம்பவம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரு இத்தனை நாளா பண்ணதுக்கு இந்த 2 நாளா பாரு வச்சு செஞ்சுக்கிருக்காங்க. அதுல கொஞ்சம் வெளியில இருந்து நம்ம பேசலாமா? நீங்க வரீங்களா? முடியாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. எனக்கு பார்த்து பேசணும்னு இல்ல, நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல பார்வதி.